காடு நுழைவு இரவு 12 மணி. 3 பேரு ரவி, ஜோ, மணி. அவர்களோட கையில ஒரு பழைய வரைபடம். வரைபடத்துல வெங்காய மரம் கீழ ஒரு சின்னம் எக்ஸ். ரவி அவசரமா, மணியே, இதுதான் அந்த இடம்டா. வெங்காய மரம் அருகே புதையல் இருக்கு. காடு முழுக்க பனியும் நாயின் கத்தலா ஒலி மட்டும் கேட்குது. ஒவ்வொருத்தரும் டார்ச் லைட் பிடிச்சு நடக்கறாங்க. வெங்காய மரம் ஒரு பெரிய மரம், வெங்காய வடிவம் போல சுருட்டிய கிளைகள். அதுக்குள்ளே ஒரு கல் தட்டா இருக்கும். ஜோ தடுமாறி, இதுதான் அந்த மரமா? நம்மள் நம்பி அந்த மாப் தப்பா போன மாதிரி இல்ல. ரவி கருவி எடுத்தான், கொஞ்சம் தோண்ட ஆரம்பிச்சான். மண்ணிலிருந்து ஒரு பழைய பானை பீஸ் தெரிஞ்சது. அதோடு கூடிய காற்று வலுப்பட்டது. அசிங்கமான சத்தம், பின்பக்கமிருந்து ஒரு குரல். அதை தொட்டா உயிரோட போமாட்டே. அவர்கள் மூணும் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. டார்ச் லைட் ஒளி மரத்திலோட்டும். மணியின் இதயம் துடிக்குது. மணி, யாரோ பேசுறாங்கடா. ரவி, மூடா, நம்ம பயந்தா போச்சு. அவர் தோண்டிக்கொண்டே இருக்கிறார். புதையல் பானை. திடீர்னு ஸ்பேடு அடிச்சது ஒரு கல்லுக்கு. அது கீழே ஒரு பானை, பழைய இரும்பு சங்கிலி கட்டியிருக்கு. ரவி அந்த சங்கிலி கத்தியை கொண்டு வெப்பியவுடன் பீர் என்ற ஒலி, காற்று வெடிச்ச மாதிரி. பானை மூடிய திறந்தது. அதுக்குள்ள ஏதோ கருப்பு தூள், மஞ்சள் ஒளி போல வெளிச்சம். ஜோ, இது தங்கமா? தலை அசைஞ்சு, இது ரத்தம் வாசம் போல இருக்குடா. பேயின் விழிப்பு. அந்த ஒலி பனியாய் மாறி மேலே எழுந்தது. அதிலிருந்து ஒரு குரல், என் உடலை குலைச்சிட்டீங்க. இனிமே யாரும் வெளியே போக முடியாது. 3 பேரும் பின்செல்ல ஆரம்பிச்சாங்க. மணி ஓட முயற்சிச்சான். ஆனா மரக்கிளை அவன் கால்ல சுருண்டுச்சு. அவன் முகத்துக்கு அருகே ஒரு குரல், நான் புதையல் இல்லை, சாபம். மணி கத்தினான். தந்த கத்தல் காட்ல ஒலிச்சு நின்றது. மறுநாள் காலை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. 3 பேரும் வெங்காய மரத்து கீழே கிடந்தாங்க. ஒருவனோட கையில் ஒரு பானை மூடி மட்டும். அதுல எழுதப்பட்டிருக்கு, தொட்டால் சாபம், விட்டால் வாழ்வு.